வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கனை ஓவனே இல்லாமல் தவாவில், அதுவும் சவுத் இண்டியன் ஃப்ளேவரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பீசஸில் உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொழுப்புலாம் எதாவது இருந்ததுன்னா எடுத்துடணும். ஒரு சிக்கன் பீஸையும் நைஃப் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலாவில் மிக்ஸ் பண்ணும் போது நல்ல மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, ஒரு ½ லெமனை நல்லா புழிஞ்சு விடணும். இதை நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இதை ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா நல்லா மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இதை மேரினேட் பண்ணணும். 2 ஹவர்ஸ் கழித்து இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, கூடவே ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். சிக்கனில் உப்பும் லெமனும் போட்டு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போது இதில் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தந்தூரி மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 kgக்கு 4 ஸ்பூன் ரேஷியோவில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3/4 கிலோ, ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அடுத்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே உப்பு லெமன்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் மிக்சியில் மசாலா அரைக்கும் போதும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து ஆட் பண்ணணும். அப்புறம் மிக்சியில் இருக்கிற அந்த மசாலா அரைச்சி வச்சதையும் அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு கலந்து விடணும். அப்போ தான் இந்த சிக்கனில் எல்லா சைட்லேயும் அந்த மசாலாலாம் கோட் ஆகும். நல்லா கோட்டார மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை மேலே ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பேனில் பட்டர் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊற்றி கூடவே கொஞ்சம் பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் பட்டர்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீசஸை 1 by 1 அதில் ப்ளேஸ் பண்ணுறோம். அந்த சிக்கன் பீஸில் ஆயில் நல்லா படுற மாதிரி வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் தனித்தனியாக அதை ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 5 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் எப்படி ஃப்ரை ஆகிட்டுருக்குன்றத பார்க்கலாம். மெதுவாக 1 by 1 இதை திருப்பி விடலாம். சிக்கனில் நம்ம அப்படியே மசாலா தடவி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம், தனியாக வேக வைக்காமல். அதனால் இதை ரொம்ப ஸ்லோவாக வச்சு பொறுமையாக
ஒரு 15 to 20 மினிட்ஸ் திருப்பி விட்டு வேக வைக்கணும். ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் ஃப்ரை ஆகிருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ஈவனாக வெந்திருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பார்க்கவே எம்மியாக இருக்குது. இது பிரியாணியோட ரைஸோட நல்ல காம்பினேஷன். இது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் பிளேட்டில். டேஸ்டியான சிக்கன் மசாலா ஃப்ரை ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.